ஓடினதுலேயே உங்களை காத்துட்ட வேகம் ஐயோடே கூட சரியா கூட. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெள்ளந்தலை பிரதேசத்தில் இருக்கிறோம். இங்காலி பக்கங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீதியால் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து டச்சு வீதி என்று சொல்கிறது. மழை வந்து தூறிக்கொண்டிருக்குது, ஆனால் அவ்வளோவா பெய்யலை. இப்போ நடு ரோட்டாலேயே வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வாகனங்களே இல்லை இந்த மழைன்றதால். ஸோ நானும் வந்து சாப்பிட்டு படுப்போம்ண்டா இல்லை வீடியோ எடுப்போம்பான்னு கூப்பிட்டாங்க. வந்து ஒரு 12:30 ஆகுது, போய்கொண்டிருக்கிறோம். வணக்கம் ரமணன். உங்களோட கடைசியாக சமையல் வீடியோவில் பார்த்தது கடும் பிஸியாக கடும் பிஸியாக தெரியுறீங்க. நான் வார நேரம் எல்லாம் காண்டில் ரெண்டுக்கு என்ன அம்பிட்டு நீங்கள் இவர்கிட்ட காலையில் இந்த உடற்பயிற்சியை முடிச்சு போட்டு நீங்களேருந்து வந்து பேப்பர் வாசிக்கணும். மலையை ரசித்து பேப்பர் வாசித்து உங்கள் தலைவர் சூப்பி பிடிச்சி போட்டார். நான் நீர் அப்படியே வந்தாச்சு. அப்படி அது பார்க்க தெரியுது தான். அப்படியே 3 பேருமா போய்கொண்டு இருக்கிறோம். உறவுகளுக்கு வணக்கம். இந்த பயணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நாங்கள் இப்படியே வந்து பொன்னால சந்திக்கு போய் அங்கே இருந்து அப்படியே வந்து கார்னர் நோக்கி பயணிக்கிறது தான் வந்து பிளான். இது வந்து நீங்கள் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. தூச்சக்கர வண்டி பயணம், மோட்டார் வண்டி பயணம், அதோட வந்து தொடர் வண்டி பயணங்கள் வேறு பதிவு செஞ்சுருப்பேன். இன்றைக்கு வந்து வித்தியாசமாக வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நடந்தே போக போகிறோம். நடப்பயணம் மழை நேரம். ஆனால் என்ன நடக்கும்னு சொல்ல தெரியல. சில மழை பெருத்தா போகலாமே வரலாம். தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் காலையிலேயே பார்த்து கொண்டிருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. உங்களோட ஆதரவு தான் வேணும். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். இப்படியே வந்து நாங்கள் பிரியாணிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. இது வந்து மூலாய் சைவபிராச வித்தியாலயம். ஒரு அதாவது சாதாரண தரம் மட்டும் இருக்கிற ஒரு பாடசாலை உண்டு. படித்தாக்கள் யாரும் இருந்தீங்கன்னா உங்களோட நினைவுகளை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் தாளை நினைக்கிறேன். இது அநேகமாக பீச் சைடில் தான் வளர்றது. ஸோ இங்கே வந்து இந்த ரோட் சைட்லேயும் வச்சுக்கணும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சைடில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரத்தின் இடைக்கால வந்து அப்படியே பென மரமும் சேர்ந்து போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே வந்து நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதிக்கு வந்து ஏறிட்டோம். இது வந்து 1782 மணிக்கோணம் 782 பேர் வந்து பயணிக்கிற வீதி. மூலாய் பிரதேசத்துக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஏற போகிறோம். பஸ்ஸில் ஏறி தான் கேர்னர் போக போகிறோம். என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேருந்தில் இருந்தால் வந்து கேர்னர் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் கடல் மட்டம் வந்து கூடி இருக்குது. ஸோ வந்து வீச்சு வேலை வீசி மீன்கள் பிடிக்க, மற்றது வந்து இந்த தூண்டில் முறை மூலம் எல்லாம் வந்து இந்த மீன் பிடிக்க வந்து விரைவினமாக்கள் பின்னேற பொழுதுகளை பார்க்கலாம். ஸோ பஸ்ஸால் இறங்கி வந்து அப்படியே வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து காரைநகர் ஆலடி பிரதேசம்ன்ற மாதிரி சொல்லினா எங்கே போகிறோம்னா அவர் வீட்டை வந்து இன்றைக்கு குடிபூரல் வீடு உண்டு. ஸோ அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குடிபூரல் வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை கடுமையாக பொழிஞ்சு கொண்டிருக்கு. இப்படியே போய் ஊரை சுற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னடா இது வீடியோவில் ஏதோ சொல்லிவிட்டு ஏதோ இதெல்லாம் காட்டி கொண்டு திரிகிறாங்கன்னு நினைப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் என்னென்னா வந்து நடந்து வந்து இந்த கார்னர் பிரதேசத்தை ஃபுல்லாக வந்து பார்ப்போம்ன்றது தான் ஐடியா. இடைக்க பஸ் வந்தால் போல் சரின்னு பஸ்ஸில் ஏறி வந்து இந்த காரைநகர் ஆலடி பிரதேசத்தில் இறங்கி இங்கே இன்றைக்கு எங்களோட உறவினரோட குடிபூரல் வீடு ஒன்று நடந்தது. இப்போ அங்கே போய் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப இந்த கார்னர் நகரத்தை சுற்றி பார்ப்போம்ட்டு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியே வந்த பிறகு தான் சரியான மழை பெய்ய வலிக்கிட்டு இருக்குது. இப்படி அந்த மழையை போய்கொண்டிருக்கிறோம். வாங்க தொடர்ச்சியாக காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்வையிடுங்க. தொடர்ந்து எங்களோட பிரியாணிச்சு கொண்டுருங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். நாங்கள் எப்படி வந்து போய்கொண்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன வயரான்னு தெரியலை. எஸ்எல்டி ஃபைபர் வயரா இல்லாட்டி கேபிள் வயரான்னு தெரியலை. இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் ஆபத்து இந்த மழை நேரங்களில். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரோட்டில் சின்ன அளவில் வெள்ளம் போட்டுவிட்டது. ஸோ அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறோம். ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. பட் இங்கே ஒரு அம்மா ஒரு ஆள் நடந்து போகிறா.
இப்போ அங்கே போயிட்டு போகிறீங்க பூ எல்லாம் எப்படி கொண்டு போகிறீங்க பூ ஆ ஆ ஆ சரி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிள்ளை வந்து கூட பிடிச்சு கொண்டு வர்றது. இந்த அமைப்பு வந்து நீங்கள் பெரும்பாலானக்கள் அறிஞ்சிருப்பீங்க. சக்தி கல்வி மேம்பாட்டு நிலையம் என்ற ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒரு உறவால் தான் வந்து இது வந்து இங்கே வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து பயன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். பொன்னம்பலம் வீதி என்று சொல்கிறது இந்த ரோட்டை. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் வைரவ கோயிலாக இருக்குமெண்டு. ஸோ அதால் அப்படி நாங்கள் கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரதான வீதிக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் மாங்காயில் வந்து காய்ச்சி கிடக்கு. இந்த மலைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். வர்த்தக நிலையங்கள் எல்லாமே பூட்டி கிடக்கு இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதால. இப்போ வந்து இந்த ரோட்டால் போய்கொண்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளதபுரத்தில் ஒரு பாடசாலை இருக்குது. யாழ் ட்ரென் கல்லூரி என்று ஒரு உயர்தர வகுப்புகளை கொண்ட பாடசாலை. நம்ம வந்து ஒரு போட்டி நிகழ்வுன்றும் போது இங்கே வந்து கலந்து கொள்றதுக்கு வந்திருக்கிறேன். அண்மையில் நிறைய வேலை திட்டங்கள் நடந்திருக்குது. யாழ் ட்ரென் கல்லூரி காரைநகர். நாங்கள் அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நாங்கள் 3 பேர் தான் போய்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த ரோடு வந்தது உண்மையிலே இந்த காரைநகர் பகுதி வந்து ஒரு ரோடான பாதை. மழை இருந்தால் மழை பெய்ய வலிக்கிட்டு ஒரு திரும்பி ரோட்டுக்கு வெளியே வேற இல்லை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடு உண்டு. நான் நினைக்கிறேன் பழைய காலத்து வீடாக்கும். அப்படியே இந்த கூரை வந்து அப்படியே வளைஞ்சு கொண்டு போகுது. நான் நினைக்கிறேன் சேதமடைஞ்சிட்டு முட்டா அப்படியும் விழுந்துடையும் போலடகு. தொடர்ச்சியாக பயணிப்போம். இங்கால வந்து குறிப்பிட்ட பகுதி வந்து காப்பற்றிடப்பட்டு இருக்குது. அதுக்கு பிறகு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பற்றிடப்படையில் சேதமடைஞ்சு கிடக்கு. நிறைய இடத்த வெள்ளமும் தாங்கி நிற்கிது. டிப்பர் வாகனங்கள்லாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்கு. செஞ்சால் எனக்கு பின்னுக்கு ஒரு பேருந்து ஒன்று வருது. அப்படியே வந்து இங்கால உங்களுக்கு தெரியல வந்து சிவகாமி அம்பிகா சமேத சிதம்பரேஸ்வரர் தேவஸ்தானம் வந்து ஒரு ஆலயத்துக்கு போகிற வீதி ஒன்று அதில் கிடக்கு. தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மழை பொழுதில் இங்கால ஒரு பேக்கரி ஒன்று தொடர்ந்து கிடக்கு. மலைக்கா சுட சுட பண்ணி சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து கொஞ்சம் பெருக்க வலிக்கிடுது. அது தெரியலை. தொடர்ச்சியாக வந்து பயணிச்சு இந்தியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாமரம் உண்டு. மாம்பழங்களும் இருக்குது. மழை நேரம் அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்டா வந்து வெள்ளந்தலை சந்தியை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம். வெள்ளந்தலை சந்திக்கு போய் அங்கே இருக்கிற பிரதான அம்சங்களை பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து பொன்னால் பாலத்துக்கு போகிறோம். அங்கே வந்து இந்த மழை நேரங்களில் இந்த பீச்சு வெள்ளமேட்டது வந்து தூண்டில் எல்லாம் போட்டு வந்து மீனுவல் பிடிக்கிறவன் உடன் மீனுவலாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் உண்டு. ஒரு பெரிய ஒரு பரப்பை வியாபிச்சு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தியான் தபாலகம் காரைநகர் பிரதேசத்துக்கு உரியது. இங்கே இந்த காரைநகர் பிரதேசம் வந்து உண்மையிலே வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படுற ஒரு பிரதான பிரதேசமாக இருக்குது. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா வந்து பிஓசி வங்கிகளே இருக்குது காரைநகர் பிரதேசத்துக்கு உரியது. இப்போ இன்றைக்கு வந்து மழை பார்த்திங்கன்னா வந்து காலமே ஒரு 5:30 அப்படி தொடங்கினது. அதிகாலை பொழுது தொடங்கினது. தொடர்ச்சியாக வந்து பலத்த மழையாகவும் இடைக்கிட சில சின்ன தூரல்களாகவும் பெஞ்சு கொண்டு இருந்தது. இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட விட்டுருந்தது. திரும்ப தொடங்கிட்டு இந்த மழைக்கே வந்து இப்படி தண்ணியல் தேங்க வலிக்கிட்டேன்டா. இன்றைக்கி இந்த மழை தொடருமையாக இருந்தால் வந்து நாளைக்கெல்லாம் இந்த வீதியெல்லாம் மூடப்படுற நிலைமைக்கு இருக்குது. மூடப்பட்டு தான் இருக்குது. மறுக்கா நாங்கள் மழை நேரம் வந்து வழி தவறின அனுபவம் எல்லாம் இருக்குது. இந்த ரோட்டால் போகலான்னு சொல்லி நாங்கள் சுற்றி தான் மெந்து போனாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் வந்து ஒரு பெரிய கடை தொகுதி ஒன்று வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. வெள்ளம் வந்துட்டுது ஃபுல்லாக. அந்த குளம் மாதிரி நிற்கிது பாருங்கள். இந்த வீதியில் எல்லாமே வந்து உண்மையிலேயே காப்பற்றிடப்பட வேண்டிய ஒரு நிலையில் தான் இருந்தது. இந்தியாவில் வந்து ஒரு வர்த்தக நிலைய தொகுதியெல்லாம் இருக்குது. காப்பற்றிடப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. இது வந்து இந்த பொருளாதார பிரச்சனைகளில் வந்து காப்பற்றிடப்படையில்லை.
பேருந்து வந்து கௌரவ பிரதமர் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் வந்து இந்த கார்னார் விஜயத்தை மேற்கொண்ட நேரம் வந்து அந்த குண்டும் குழியுமான பகுதியில் வந்து மேலால் வந்து செப்பனிடப்பட்டது. பேருந்து வந்து அப்படியே தான் இருந்தது. பேருந்து இந்த வெள்ள ஓட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அரிச்சு கொண்டு போகுது. மேலே வந்து காப்பீட்டிட போகிறதா வந்து சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதில் வந்து இன்னொரு பாடசாலை ஒன்று பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய வித்தியாசாலை கார்னார் அதில் வந்து இந்த பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாரதியார் காந்தியடிகள் உண்டாகின்ற படங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு ஆரம்ப பாடசாலையாக இருக்க மாட்டேன். நுழைவாய் அமைப்பு பார்த்திங்கன்னாலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாடசாலைக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா வெள்ளம் தான் நிற்கிது. இங்காலையும் பார்த்திங்கன்னா வந்து சில கடற்தொகுதிகள் இருக்குது. முன்னுக்கு வெள்ளம் பார்க்க ஒரு அழகான அமைப்பில் இருக்குது. வேறு முள்ள இருக்கணும். வீதியால் இப்படி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த இடதுபுறம் தெரிகிற இந்த வீதியால் வந்து திரும்பி போனீங்கன்னா வந்து கார் நகர் கசூரினா கடற்கரையை வந்து அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே முச்சக்கரை வண்டி வசதிகளும் இருக்குது. கசூர்னா கடற்கரை இன்னும் வந்து 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும். இந்த வீதியில் வந்து முழுமையாகவே வந்து காப்பீட்டிடப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகளை கருத்தில் கொண்டு. இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா வந்து அண்மையிலேயே வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலியம் அடைந்த ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவான சிங்கள மக்களும் அதே மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து போகிற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த கசூர்னா கடற்கரை வந்து இருக்குது. இந்த கார்னார் பிரதேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதார நடவடிக்கையாகவும் வந்து இந்த கசூர்னா கடற்கரை அண்டிய சுற்றுலா நடவடிக்கை வந்து விளங்குது. இது வந்து லைப்ரரி உண்டு, மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. காரிநகர் அபிவிருத்தி அறிவாலயம் காரிநகர் மாணவர் நூலகம் வந்து போட்டு கிடக்கு. தொடர்ச்சியாக வந்து இப்படியே பயணிப்போம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இஞ்சாலி பக்கம் வானம் எப்படி கருத்து கிடக்கண்டு. ஸோ மழை முடிஞ்ச பாடில்லை, இன்னும் வந்து தொடரத்தான் போகுது. இந்த கட்டட தொகுதி பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து பிரதேச வைத்தியசாலை தொகுதி கார்னார் பிரதேசத்தினுடையது. பிரதேச வைத்தியசாலை கார்நகர் நான் நினைக்கிறேன். இதுவும் வந்து இப்போ வந்து அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்யப்பட்டு அங்கால இருக்கிற இந்த கட்டிடத்தில் தான் வந்து சிகிச்சைகள் நடக்கிறது. இது வந்து இப்படியே வெள்ளந்தலை சந்திக்கு அண்மையிலே வந்து இந்த வைத்தியசாலை அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்னார் இந்து கல்லூரி. அங்கால வந்து பார்த்திங்கன்னா O லெவல் பரீட்சையில் வந்து நல்ல பெறுபேற்ற பெற்றாக்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வெள்ளந்தலை சந்தியை வந்து அண்மிச்சிட்டோம். வெள்ளந்தலை சந்தி என்ன மாதிரி இருக்குன்னு போய் பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வெள்ளந்தலை பிரதேசத்தில் இருக்கிற சந்திக்கு வந்துட்டோம். இப்படியே நாங்கள் வார பாதம் வந்து கார்னாருக்கு போகிற வீதி. அங்கால வந்து பார்த்திங்கன்னா கார்னார் துறை, அதாவது கார்னார் ஜெட்டிக்கு போகிற வீதி. அதால் போய் அப்படியே ஊர்காவல்துறைக்கு நாங்கள் பயணத்தை மேற்கொண்டு வரலாம். இந்தியாவில் நீங்கள் வந்து இடதுபுறம் பார்க்குற இந்த வீதி தான் வந்து இப்படியே வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கிய பயணம் பண்ணியது. அன்றைக்கி வந்து இந்த 82, 86 இந்த 2 பேருந்துகளுமே வந்து இந்த வீதியால் பயணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னாலை பாலம் என்று சொல்லப்படுற அந்த பாலத்தை நோக்கி நம்ம வந்து போய்கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா வந்து காற்று சரியான பலமாக அடிக்குது. என்னால் குடியை வந்து கண்ட்ரோலில் பிடிக்க முடியலை. ஸோ இது வந்து இந்த கரையோர பாதுகாப்பு படையால் வந்து இந்த அதாவது கண்டல் தாவரங்கள் வந்து நடப்பட்டிருக்கு. இந்த கரையோரத்தை அண்டிய இந்த மண் அரிப்புகளை வந்து தடுக்கிறத நோக்கமாக கொண்டு நிறையவே நட்டு வச்சுக்கினா உண்மையிலே ஒரு நல்ல நடவடிக்கை. இந்த கண்டல் தாவரங்கள்லாம் மீன்களோட இனப்பெருக்கத்துக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் இந்த இங்காலி பக்கங்களும் பார்த்திங்கன்னா தெரியும் வச்சு நல்லா வளர்ந்து வந்து நிற்கிது இந்த கண்டல் தாவரங்கள். தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்போம். இந்த பாதை ஓரத்தால் யாராவது மீன் பிடிக்கிறாக்கள் இருந்துச்சுன்னா நேரடியாக மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். இந்த நேரத்தில் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. இங்கால வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பொன்னால பாலத்தால் தான் போய்கொண்டிருக்கிறோம். கடல் வளமையாகவே இந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி மட்டம் உயர்ந்து கிடக்கு. அதோட வந்து சாதுவாக கொந்தளிப்பாகவும் கிடக்கு. தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இந்த நேரத்தில் மீன் பிடிக்க மாட்டோம். மீன் பிடிச்சா நல்லா போய் பார்க்கலாம். மழை வந்து அவ்வளோவா பலமாக பெய்யலை, ஆனால் வந்து தூறி கொண்டிருக்கு. அதே நேரம் காற்று தான் வந்து பலமாக அடித்து கொண்டிருக்கு. நீங்கள்
நிற்கிறார் போல. இது வந்து இறால் கூடு வச்சுருந்த மாதிரி சொல்லுவாங்க. போட்டு நிற்கிறார் போல். இது வந்தால் பார்க்கலாம். ஸோ கம்பல் அப்படின்னு நினைக்கிறேன். நானே இன்னும் விலை போட போகிறார் போல். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, காற்று வந்து சரியான வெள்ளம் அடிக்குது. நான் திருப்பினா இந்த குடியை கொண்டு போதா தெரியலை. நான் செல்வி கேமராவில் வைக்க தான் ஆசைப்பட்டால் முடியலை. இந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதாவது மீனவல் வங்கிக்கு வந்து இந்த மீனவலோட சேர்ந்து வேறு இந்த கடல் தாவரத்தின பகுதிகள் அவ்வளவுமே வந்து இப்படியே கரை ஒதுங்கி இருக்குது. இந்த கடல் என்ற கொந்தளிப்பு காரணமாக இந்த நீளம் ஃபுல்லாக வந்து இதான் கரை ஒதுங்கி போய் கிடக்கு. இந்த இறால் கூடன்ட்டு சொல்கிறது அதெல்லாம் போட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் இப்போ தான் போட்டுட்டு போயிருக்கிற போலேருந்து. இந்த மழை நேரம் எல்லாம் இருக்க கூடுதலாக அம்பிடும் மீனவர். இஞ்சாலி பகுதியில் பார்த்தா தெரியும், நல்ல இறால் கூடுவெல்லாம் விரித்து வச்சுக்கணும். அப்படியும் இந்த மழை தொடர்ந்து மாதிரி இருந்தால் வந்து பின்னேரம் கொஞ்சம் பிடிச்சாண்டா பின்னேரம் வந்து இங்கே பீச்சு வேலை வீசியெல்லாம் மீன் பிடிக்கணும். இதே மழையாண்டா பிடிக்க மாட்டோம். நாளை காலமே இந்த பொன்னால பாலத்துக்கு வந்து வருவீங்களாக இருந்தால் வந்து உடல் மீனவர்கள் வந்து அப்படியே துடிக்க வெளியில் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சமைச்சு சாப்பிட்டா விட்ட உண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சில மீனவர்கள் வந்து இந்த இறால் கூடு போட வலிக்கிறேன் போட்டுட்டு எடுத்து கொண்டிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீ பார்த்தா மீன் வலி இருக்கும் போல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட வந்தவர் அப்படியே களைப்பில் இருந்துட்டார். மழை விடாது, நாங்கள் தான் வலிக்கிட்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவனை கூட திரும்பினதுலேயே உங்களை காத்துட்ட வேகம் ஐயோட்டே கூட சரியா கூட திரும்பினாலே தெரியும் இந்த காத்துட்ட வேகம் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நானே வந்து பயந்து பிடிச்சு கொண்டு வரேன். ஏன்னா காரணம் மடிச்சு கொண்டு வர சரி போச்சா கூட காலி. எங்கள்கிட்ட இடது புறத்தில் இருந்தால் வந்து மழை பெஞ்சு வந்துடும் இஞ்சாலி பக்கம் நோக்கியதா. இப்போ நாங்கள் எப்படி அந்த குடியை வந்து இஞ்சாலி பக்கமாக சரிச்சு பிடிச்சி கொண்டு தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு ஐயா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவரும் வந்து இந்த விலை போட போயிருக்கார். விலை போட்டு கொண்டு இருக்கிற முடியும் மீன் வெளியில் கொண்டு வலிக்கிறது இல்லை. அப்படி கொண்டு வந்தால் நாங்களும் பார்க்கலாம். மீன் ஒன்றும் இல்லையா? ஸோ அங்கால போய் பார்க்க சொல்லி சொல்கிறேன். இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் கடல் கவிழ்த்துட்டு போகலாம். இந்த பக்கம் தெரியும் ஒரு நேரம் உண்டு அப்படியே இருக்குது வடிவா இந்த மலைக்கு அங்கே பறக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ கிளியர் இருக்காது. ஏன்னா கேமரா லென்ஸ் எல்லாம் வந்து தண்ணி பாட்டுட்டுது. அந்தளவுக்கு மழை பெய்ய வெளிக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் மழை குறைஞ்சா பிறகு திரும்ப வந்து காணொலியை தொடர்றேன். ஏன்டா சடுதியான மழையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. பீச் வேலை வந்து பேசுறதுக்கு ரெடியாக நிற்கணும். வேண்டாம் பார்க்கலாம். பீச் வேலை பேசி இருக்கிறதால் அநேகமாக வந்து இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையை அண்டி இந்த ஒட்டி ஓரா போன்ற மீன்கள் வந்து பிடிபடுறது கூட. அது வந்து சுவையாகவும் இருக்கும். இப்போ மற்ற ஐயா வந்து இந்த பீச் வேலை எறிய போகிறார், பார்ப்போம். அந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிற ஐயாவை வந்து சரியாக நடுங்கி கொண்டு இருக்கிறார். காற்றும் மழையும் தெரியும் தானே. இது வந்து சூறாவளி என்று சொல்லல, இது வந்து ஒரு தாளமுக்கம் ஏற்பட்ட ஒரு காற்று தாளமுக்கத்தால் தான் இந்த மழை பெஞ்சு கொண்டிருக்கு. ஸோ அவருக்கு வந்து மீன் பிடிபட்டுட்டு போல கிடக்கு. ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா மீன் வாங்க வந்துட்டார் முன்னாடி. இப்படி வந்து இந்த பாலக்கரையில் வந்து பெரும்பாலுமே ஆட்கள் வந்து இந்த மீனை வாங்க காத்திருக்காங்க. உடன் மீன் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து கடலில் பிடிச்ச மலைக்கு கடலில் பிடிச்ச உடன் மீன். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மீனவில் வந்து பிடிச்சி கொண்டு கொண்டிருக்கு. எல்லாமே வந்து சின்ன மீனவில் தான் இருக்கும். வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய மீனவில் இருக்காது. ஆனால் இது நான் அளவு வளர்ச்சியுடைய ஒரு மீனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
இறாலும் வந்து கொஞ்சம் பிடிபட்டுருக்கு. அதோட இன்னொரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வந்திருக்கிறார். இது வளமையாக வந்து இந்த பருவகால மழை காலத்தில் வந்து இது வந்து இந்த செயற்பாடுகள் வந்து இங்கே நடக்கிறது. எனக்கு என்னென்னா காற்று பெலமாடிக்கு இந்த குடியை கொண்டு போயிடும் போல கிடக்கு. அதான் படிவா வந்து நேர்த்தியான முறையில் வந்து இந்த காணொலியை எடுக்க முடியாமல் கிடக்கு. யாரும் வந்து மன்னிச்சு கொள்ளுங்க கோணல் மண்ணெலாம் இருந்தால். அவ்வளோ மீனும் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கார் ஐயா. கிட்டத்தட்ட வந்து இந்த பாலம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வரும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கார்னர் பிரதேசத்தில் இருந்தே நடந்து வந்தாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த காவலை நான் எடுக்கிறது வந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி என்றது சர்வதேச நீரிழிவு தினமாக கொண்டாடப்பட்டது. இந்த நடைப்பிரயாணங்கள்ன்றது வந்து இந்த நீரிழிவு நோய் இந்த கட்டுப்பாட்டில் ஒரு பிரதான இடம் பதிக்குது. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு வந்து நடந்து போய் வந்து கொண்டிருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இவை எல்லாமே வந்து இப்போ தான் பிடிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கணும். அப்படி இப்படி கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியராக விளங்குதோ தெரியல. அதில் தென்படுற அந்த தீவு பகுதி தான் வந்து துருத்துப்பட்டி என்று சொல்கிறது. ஒரு பெட்டி மாதிரியான அமைப்பு, ஒரு சின்ன தீவண்டே சொல்லலாம். பொன்னால பகுதியிலேருந்து அதுக்கு போகலாம். அங்கே ஒரு மக்கள் ஒருத்தருமே இல்லை, மீன்பிடிக்காரன் மட்டும் போய் வர வேணுமோட ஒருக்கா வந்து அந்த தீவு நாங்கள் முன்னே காணொலியும் சொல்லியிருந்தாங்க. அந்த தீவுக்குள்ளே போய் வந்து சமைச்சு ஒரு காணொலி ஒன்று பதிவிடுவோம்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த மழை நேரத்தில் வந்து அந்த தீவுக்கு போகிறது வந்து சரியான ரிஸ்க். எனக்கு தெரிஞ்ச இந்த மே ஜூன் மாதிரியான காலகட்டங்களில் வந்து இந்த தீவுக்கு போனால் நல்லா இருக்குது. நிறைய கள்ளி மரங்கள் தாழை மரங்கள்லாம் இருக்கிற ஒரு அழகான அந்த பகுதி தான் வந்து இந்த துருத்துப்பட்டி என்று சொல்கிற பிரதேசம். விரைவில் வந்து அதே நான் வந்து காணொலியாக வந்து பதிவிடுறேன். இந்த கடற்கரை பகுதியால் போய்கிட்டு இதில் ஒரு சைக்கிள் ஒன்று சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. சைக்கிளில் என்னடாப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த கடற்கரை சைக்கிள் பெரும்பாலும் வந்து இந்த கோல்டுன்னா துருப்பிடிச்சு தான் காணப்படும் இந்த கடல் காற்றால். ஸோ இதுவும் வந்து அப்படி தான் கிடக்கு. நிறைய இடத்த பார்த்துருக்கேன். இந்த கடற்கரை பிரதேசங்களில் இருக்கிற இந்த தூச்சக்கர வண்டி வந்து இப்படித்தான் இந்த என்ன சொல்கிறது செந்நிறமாக இருக்கும். அப்படியே துருப்பிடிச்சு போய் இந்த கடல் காற்று வந்து இலகுல வந்து இந்த இரும்பு உட்க வைக்கக்கூடியது இல்லை தெரியும். 85 கிலோ உண்டா? இப்படியே வந்து நாங்கள் இந்த பொன்னால பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பொன்னால பாலம். ஸோ இதிலே வந்து எங்களோட ரூட்டுக்கான பஸ் ஒன்று வருது. நாங்கள் இதோட வந்து இந்த காலையில் நிறைவு செய்து கொள்கிறோம். அந்த பஸ்ஸில் ஏறி இங்கேயால தான் வருது பஸ். அந்த பஸ்ஸில் ஏறி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல். ஒரு வித்தியாசமான காலையாக கை போட்டான். பேருந்து வந்து கொண்டு இருக்கிறது. 85 கிலோ ஒன்றுன்னு சொல்கிறது எங்களோட ரூட்டால் போகிற பேருந்து. எடுக்க போகிறேன்டா.